أكبر الله أكبر மரணம் என்ற தலைப்பிலே சகோதரர் ஃபாரூக் அவர்கள் உரையாற்றுவதற்காக வந்துள்ளார்கள். அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் அதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கூடுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அத்துணை பேருக்கும் நாடிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான நேரத்தில் மரணமும் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கும் எனக்குமாக சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பறைசாற்றும் விதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதன் இறைவன் இவனை படைத்ததோடு விட்டுவிடாமல் இவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரணம் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் இவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இவன் எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் வேதங்களும் இறை தூதர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இறுதியாக நமக்கு கிடைத்துள்ள இந்த குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது செய்தியும் பின்பற்றக்கூடிய நாம் அந்த மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கையும் அந்த மரணத்தையும் பற்றி நாம் பயப்படுகிறோமா, அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நம்மளுடைய உள்ளத்தில் ஆசை இருக்கிறதா, அதனை குறித்து ஏதாவது நாம் அதற்காக பணி செய்கின்றோமா என்று நாம் ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பின்னால் 0 என்பதாக வந்து நிற்கும். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மலிவாக இருக்கக்கூடிய உலக கவர்ச்சியின் பக்கமும் ஆடம்பரங்களின் பக்கமும் நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். தவறான ஆசைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஐனமா தக்கூலு யுத்ரிகுமுல் மௌத். நீங்கள் எவ்வளவு பெரிய மாளிகையில் இருந்தாலும் எது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மரணத்தை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்ப நாமெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், மரணம் என்பது நம்மை ஒரு நாள் வந்தடையும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு மரணம் அடைந்த வீட்டிற்கு சென்றால் அந்த 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ தான் நம்மளுடைய உள்ளத்தில் மரண பயம் இருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் எப்படி ஆகிவிடுகிறோம் என்று நாம் பார்த்தால் இந்த உலகத்தில் நாம் நிலையாக இருந்து விடுவோம், நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாளும் போக மாட்டோம் என்பதாக நம்மளுடைய உள்ளம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த உலகத்தில் ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ்ந்து கொள். எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னா, நாம் ஒரு பயனாளியா வந்திருக்கிறோம். இந்த துனியாவை முடித்துவிட்டு 2 உலகங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். திரைமறைவான இருக்கக்கூடிய ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்க்கையும் அதற்கு பின்னால் நிலையாக இருக்கக்கூடிய மறுமையினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதற்கு ஏற்றவாறு போல் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மரணம் நம்மை எப்படி சந்திக்க வேண்டும், இந்த மரணத்திற்கு பின்னால் நம்மளுடைய கபர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வாறு தர வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இறையச்சமுடையவர்களாக
இந்த இரண்டு சம்பவங்களையும் முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய மக்களாக நாம் ஆகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனாவாசியினுடைய ஜனாசாவில் அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரூஹ் எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு மனிதன் மரணம் அடையக்கூடிய செய்தியை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். எப்படி அந்த ரூஹ் எடுக்கப்படும் தெரியுமா? இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் அந்தந்த காலகட்டத்தில் தூதர்களையும் வேதங்களையும் கொடுத்தானே, அதன்படி வாழ்ந்திருந்தால் அந்த மரணிக்க இருக்கின்ற மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் ஒளி ஊட்டக்கூடிய சிவந்த முகங்கள் கொண்ட சந்தோஷ செய்திகளை அறிவிக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒரு தொகையை கொண்டவர்களாக வருவார்கள். அவனுடைய கண் பார்வை எந்த அளவிற்கு எட்டுமோ அந்த அளவிற்கு வந்து அமர்ந்து விடுவார்கள். இவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய இவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு இவருடைய தலைக்கு முன்னால் தலைபாகத்திற்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து சந்தோஷ வார்த்தையை கூறுவார். எப்படி தெரியுமா கூறுவார்? அல்லாஹுடைய பொருத்தத்தை கொண்டும் அல்லாஹுடைய மன்னிப்பை கொண்டும் இந்த உடலில் இருந்து நீ வெளியேறு என்பதாக கூறி அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றின உடனே அந்த ரூஹ் வைக்கக்கூடிய பாத்திரம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தினுடைய ஆடை மலக்குமார்கள் கொண்டு வந்து அதில் அந்த ரூஹை வைத்து கொண்டு செல்லுவார்கள். இந்த ஒரு நிலைமை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் மரணத்திற்கு பின்னால் எங்கு செல்லவிருக்கின்றோமோ அது மாதிரி அமையும். நாம் இந்த உலகத்தில் நல்லடியார்களாக வாழ்ந்திருந்தா நம்ம அந்த மலக்குகளை பார்த்தவுடனே மரணிக்க போகின்றோம் என்ற பயம் வராது. எந்த அளவிற்கு அந்த ரூஹும் எடுக்கப்படும் என்று சொன்னால், ஒரு தோல் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எவ்வாறு வெளியாகுமோ, எவ்வளவு மெதுவாக வெளியாகுமோ அதே மாதிரி அந்த உடலில் இருந்து ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி கெட்டவனா வாழ்றான் இந்த உலகத்துல, எல்லாருமா நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்கள். அந்த கெட்டவர்களுடைய நிலையை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னா, இந்த நிலையிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்துல அதிகமாக பாதுகாப்பு தேடணும். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலும் கபருடைய அதாபிலிருந்தும் மரணத்தின் போது ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்தும் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதிகமாக சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை பெயர்கள் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த மார்க்கத்தில் நாம இருக்கிறதுக்கு, நாம முஸ்லிம் என்று சொல்லுவதற்கு முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு பின்னால், இந்த கலிமத்து தௌஹீதிற்கு பின்னால் நாம் முஸ்லிம் என்று சொன்னால் தொழுகை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகையை விடுகின்றார்களோ அவர் இந்த மார்க்கத்தை இடிக்கிறார். யார் இந்த தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவர் காஃபிராகி விடுகிறார். எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு காஃபிருக்கும் மூமினுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இந்த தொழுகை. அப்ப நம்மளிடையே, நம்மளுடைய குடும்பத்தார்களிடையே இந்த தொழுகையை எத்தனை பேர் கண்டிப்பாக பேணி தொழுகின்றோம்? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கக்கூடியதற்காக தொழுகையை நாம தள்ளி போடுறோம். ஏம்பாய் தொழுகிறது இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கான மனநிலையில இல்ல, எனக்கு அதிகமான பிரச்சனை இருக்கு, இப்படி ஆளுக்கு ஒரு காரணமாக சொல்லி அல்லாஹுவை வணங்கக்கூடிய இந்த தொழுகையை நாம விட்டுறோம். இப்படியெல்லாம் தொழுகையை விட்டு, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு, அல்லாஹுனுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதன் பக்கம் வாழ்றாங்க இல்லையா? இப்படி வாழக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா எப்படி அந்த மரண தருவாயை அமைக்கிறான்னு சொன்னா ரொம்ப கொடூரமானது. ஏன்னு சொன்னா, இந்த நிலையிலிருந்து நம்ம மாறணும்னு சொன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தோடு, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஈமானை முழுமையாக்கி பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி பின்பற்றலன்னு சொன்னா இந்த நிலையை ஒவ்வொரு அடைவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த மரணம் அடையக்கூடிய இந்த மனிதர் அந்த மலக்குமார்கள் இவர்களிடத்தில் வருகின்ற பொழுது அவர்கள் பயப்படக்கூடிய